بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم والصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 28வது நாள் அல்லாஹுக்காக நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்தை அறிந்து கொள்கிற நல்ல நோக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை படைத்தவன் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக முத்தகீன்களாக சாலிஹீன்களாக சித்தீகீன்களாக சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாள் குடும்ப பெண்களும் அமானிதங்களும் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் இந்த மார்க்கத்தினுடைய என்னென்ன அமானிதங்களை பேண வேண்டும், ஒரு குடும்பத்தின் மீதான அவருடைய கடமைகள் என்ன என்கிற விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கம் ஒரு அமைதியான மார்க்கம், அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் மனித வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் மனிதனுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. எப்பொழுது ஒரு மனிதன் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான விஷயங்களை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கிறானோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற முதலாவது விஷயம் அவர்கள் மன அமைதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் அருள்பாலித்த ஒரு சிலரை தவிர. நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை இன்று ஒட்டி கொண்டிருக்கிறது.
பேசுகிற பொழுது சொல்லிக் கொள்ளுகிறோம், பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமூகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்கிற அட்டகாசம், நீங்கள் தருகிற கஷ்டம், இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருப்பதற்கு எந்த தேவையும் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் சீரழிந்து விடுவார்கள், என்னுடைய குடும்பம் என்னை பற்றி தப்பாக பேசும் என்று சொல்லி ஒட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ திருமண உறவுகளை இன்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த திருமணங்களுக்கு பின்னால் குடும்பமாக வாழ்கிறார்கள் என்கிற பெயர் மட்டும்தான் இருக்கிறது. 4 பேருக்கு முன்னால் போகிற பொழுது மட்டும் கணவன் மனைவியாக அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். 4 பேரோடு அவர்கள் வெளியிலே போகிற பொழுது மட்டும் தங்களை அவர்கள் உறவாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக உள்ளரங்கத்தில் அவர்களுக்குள் இருக்கிற முரண்பாடுகளும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் சிலர் ஏன் எங்களுக்கு மௌத்து வராமல் இருக்கிறது, இந்த வாழ்க்கை வாழ்வதை விட மரணித்து விடலாமே என்று எண்ணுகிற அளவுக்கெல்லாம் மிக பெரும் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அன்பு, பாசம், அமானிதம், நேசம் எல்லாம் தொலைந்து போன ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது 2 தரப்பிலும் கிடையாது. பெண்களை மாத்திரம் இந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. அவர்கள் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுகிற அடுத்த சாராரும் அவர்களுக்கு சார்பாக அதை வெளிப்படுத்துவதற்கு தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லது வெளியிலே இருந்து வருகிற அவர்களோடு இருக்கிற கணவன்மார் அவர்களிடத்தில் வந்து எதிர்பார்க்கிற அன்பு வீட்டிலே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படியான பல்வேறு பிரச்சனைகளோடு சூழல்களோடு இந்த சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தான் இன்றைய குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. வீட்டிலே அழகான கணவன் இருப்பார். அந்த கணவனுக்காக அந்த கணவன் அந்த குடும்பத்திற்காக எல்லா தியாகத்தையும் செய்கிற பொழுது மனைவி இன்னொருத்தரோடு தொடர்பாக இருக்கிறார். மனைவி அந்த கணவனுக்காக தியாகம் செய்து கொண்டு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் தெரிய வருகிற பொழுது வீட்டுக்குள் இருக்கிற நிம்மதி ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போகிறது. விளைவு எல்லோரும் பிரச்சனைகளோடும் ஏதோ ஒரு சிக்கல்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கணவன் வீட்டுக்குள் வருவது என்றால் மனைவிக்கு சந்தோஷம். ஆனால் இன்றைய கால சூழல், அவன் வருகிறான் என்றால், வாயை திறக்கிறான் என்றால் என்ன பிரச்சனையை போட போகிறானோ என்கிற பயம். அந்த சூழலில் தான் இன்றைய கால சூழலில் சகோதரிகள் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சகோதரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் அல்லாஹு தஆலா திருமண உறவை பற்றி அவருடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها, இந்த ஆண் பெண் என்ற சோடியை உங்களுக்கு மத்தியில் உருவாக்கி இந்த திருமண உறவை உங்களுக்கு நாங்கள் உருவாக்கியது லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணின் மூலமாக நீங்கள் மன அமைதியை அடைய வேண்டும் என்பதற்காக, மன அமைதியை அடைய வேண்டும் என்பதற்காக. திருமணத்தினுடைய மிக பிரதானமான இலக்கு ஒரு ஆணின் மூலமாக பெண்ணுக்கு அமைதி கிடைக்க வேண்டும், ஒரு பெண்ணின் மூலமாக ஆணுக்கு அமைதி கிடைக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்லுகிறார், வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் வெளி உள் விஷயங்களில் அல்லாஹ் தஆலா ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறார். திருமண உறவின் 2 இலக்குகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒன்று, அந்த உறவில் அன்பும் பாசமும் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும். அந்த அன்பு ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற, ஒருவருடைய உணர்வை இன்னொருவர் புரிந்து கொள்கின்ற, ஒருவருடைய கஷ்டத்தை இன்னொருவர் தெரிந்து கொள்ளுகின்ற உணர்வாக இருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த 2 விஷயங்களும் எப்பொழுது குடும்ப சூழலில் இல்லாமல் போகிறதோ, கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து அன்பு செலுத்தாத கணவன், அவர்கள் இருவருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக பேசிக்கொள்ள முடியாத ஒரு குடும்ப உறவு உருவாகுமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை குர்ஆனில் அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அந்த பிரச்சனை இருக்கிறது. எனவேதான் ஒரு குடும்பமாக இருந்து இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி பேணுகிறோம் என்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அமானிதத்தை 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம்.
ஒரு பெண் பேண வேண்டிய விஷயங்கள், இங்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் பெண்களுக்கு மாத்திரம் என்பதால் பெண்களை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் மாறி கேட்கக்கூடாது, ஆண்கள் எல்லோரும் திறமாக இருக்கிறார்களா, அவர்கள் எல்லோரும் ஒழுங்காக இருக்கிறார்களா என்று கேட்கக்கூடாது. ஏனென்றால் இது ஆண்களுக்கான ஒரு நிகழ்வு அல்ல, பெண்களுக்கான நிகழ்வு என்பதால் பெண்களுடைய சில விஷயங்களை மாத்திரம்தான் இந்த சபையிலே நான் சுட்டிக்காட்டலாம். இதிலே 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது, ஒரு பெண் அவளுக்கு கொடுக்க வேண்டிய அமானிதம். இரண்டாவது, ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு செலுத்த வேண்டிய அமானிதம். மூன்றாவது, ஒரு பெண் அவளுடைய பிள்ளைகள் ஏனைய குடும்பங்களுக்கு செலுத்த வேண்டிய அமானிதம். இந்த 3 வகையாக இந்த அமானிதங்களை பிரித்து நோக்கலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கிருக்கிற இளம் யுவதிகள், பெண்கள் நாங்கள் பார்க்கிறோம், ஒழுங்காக நேரத்திற்கு சாப்பிடுவது கிடையாது. அவர்களுடைய உடலின் கட்டமைப்பை அவர்கள் பேணுவது கிடையாது. அவர்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இள வயதிலேயே நிறைய நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் எந்த மாதமும் அவர்களுக்கு மாதாந்த பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் அதை கடந்து போகிற சூழல். காரணம், எல்லா ஒழுங்குகளும் மாறி போயிருக்கின்றன. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவள் அழகாக இருக்க வேண்டும், அவளுடைய உடலின் கட்டமைப்பை பேண வேண்டும், அவளுடைய உடலின் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்கிற விஷயம் எல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துகிற விஷயம். எதுவரைக்கும் அதை அவள் அடுத்தவர்களுக்கு, அந்நிய ஆண்களுக்கு காண்பிக்காத வரைக்கும். ஆனால் இன்று எங்களுடைய அழகு எல்லாம் அடுத்தவர்களுக்கு காண்பிக்கப்படுதல் என்பதற்காக மட்டும்தான் அலங்கரிக்கப்படுகிறதே தவிர எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று யாரும் அதை யோசிப்பது கிடையாது. கட்டாயமாக பெண்களின் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம், குறிப்பாக திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பெண்களை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய உடல் கட்டமைப்பு என்பது, அழகு என்பது, ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் கட்டாயம் பேண வேண்டும். இன்று நிறைய பேர் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை, பாடசாலைக்கு போகிறார்கள், மாலையிலே 4-5 மணிக்கு திரும்ப வருகிறார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு பிடித்த உணவு இருக்க வேண்டும். இல்லை என்றால் கொண்டு போகிற சாப்பாட்டை கூட அல்லது கிடைக்கிற சாப்பாட்டை கூட அவர்கள் சாப்பிடுவது கிடையாது. அதே நிலையில் பசியோடு வருகிறார்கள். வந்தாலும் இங்கு வந்து இப்போது இருக்கிற துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்களை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். விளைவு, ஒரு சில நாட்களில் அவர்களுக்கு அல்சர் ஏற்படுகிறது அல்லது கேஸ்ட்ரிக் ஏற்படுகிறது. எதையும் சாப்பிட முடியாது, எதையும் குடிக்க முடியாது, தொடர்ச்சியாக நெஞ்சரிக்கிறது, தொடர்ச்சியாக வயிறு வலிக்கிறது என்று சொல்லி நோயாளிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விளைவு, திருமணத்திற்கு பின்னர் ஒரு அப்பாவியாக பொறுப்பேற்கிற கணவன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் அவரை வைத்தியசாலைக்கும் வீட்டுக்குமாக கொண்டு வந்து திரிந்து கொண்டே இருக்கிறார். இந்த அமானிதம் இன்றைய கால சூழலில் பேணப்படுவது மிக குறைவு. இது இருக்கிற பெண்களுக்கு மாத்திரமல்ல, வாலிப பெண்களுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பெண்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை கவனிக்கிறோம், பெற்றோரை கவனிக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம். காலையிலே சுபவிலே எழும்பியதிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் ஒரு இயந்திரமாக, ஒரு மெஷினாக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கிற வருத்தத்தையும் அவர்களுக்கு இருக்கிற நோயையும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. அதை பற்றி எந்த கவனமும் கிடையாது. அவர்களுடைய உடலை பேணுவதற்குரிய எந்த ஒரு திட்டமும் அவர்களிடத்தில் கிடையாது. நேரத்திற்கு சாப்பிடுவது கிடையாது, நோய் இருந்தால் மாத்திரைகள் பயன்படுத்துவது கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் அடுத்தவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் செய்கிற அந்த முயற்சி கடைசியில் அவருடைய கணவன் இன்னொருத்தரை பார்த்துக் கொண்டு போகிறார். காரணம், இப்போது இருக்கிற சூழல், சினிமாக்கள், சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், இதை பயன்படுத்துகிற ஆண்களுடைய பார்வையில் படுகிற பெண்கள், அந்த மனோநிலை, சைத்தானிய தூண்டுதல், தன்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. தன்னுடைய மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பனை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கும். அந்த ஆணினுடைய கற்பனைக்கு அவள் கட்டுப்படாத பொழுது, எவ்வளவுதான் அவன் அந்த குடும்பத்திற்காக உழைத்தாலும் அவனுடைய பார்வையில் அந்த கவர்ச்சியையும் அந்த அழகையும் அவள் வெளிக்காட்ட விரும்பாத பொழுது அவனுக்கு தேவையான ஒன்றை தேடி போவதை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது நாம் இந்த விஷயத்தை பேணிக் கொள்ள வேண்டும். பிறநாளைக்கு உடுப்பெடுப்போம்,
நிறைய ஆடைகள் எடுப்போம். ஆனால் எங்களுடைய சகோதரிகளை பார்க்கிறோம், வெளியிலே போகிற பொழுது அவர்கள் அலங்காரத்தோடு அழகாக போகிறார்கள், அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக எல்லாம் செய்கிறார்கள். வீட்டிலே அவர்கள் பருவ வயதை அடைந்த பொழுது 16 வயதில் எடுத்த அதே அழுக்கு ஆடையைத்தான் 60 வயதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற நாளை பழைய உடுப்பு இருக்கிறது, கிச்சனிலே பயன்படுத்துகிற உடுப்பு இருக்கிறது. கணவன் எவ்வளவுதான் அசதியோடு வந்தாலும் அந்த அழுக்கு ஆடையோடு போய்த்தான் வரவேற்கிற குடும்ப பெண்கள் தான். எதற்காக பீரோவில் எல்லா உடுப்புகளும் இருக்கு, எல்லா ஆடைகளையும் அடுக்கி வைக்கிறோம்? என்ன தேவை? ஒரு பெருநாளைக்கு 10-15 ஆடைகள் எடுத்து பீரோவிலே பத்திரமாக அடுக்கி வைத்து விட்டு இன்னும் 10 வருடத்திற்கு முதல் எடுத்த ஆடைகளை தான் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கணவனுடைய உழைப்புக்கும் அவனுடைய சந்தோஷத்திற்கும் எதை கொடுத்திருக்கிறோம்? என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், பர்ஃபியூம்கள் எல்லாம் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கின்றன. எப்போது அதை பயன்படுத்துகிறோம்? வெளியிலே ஒரு சபைக்கு, ஒரு திருமணத்திற்கு, ஒரு களியாட்டத்திற்கு, ஒரு பீச்சுக்கு, ஒரு பார்க்குக்கு போகிற பொழுது பயன்படுத்துகிறோம். ஏன்? உள்வெட்டிலே வருகிற கணவனை ஈர்ப்பதற்காக யாராவது முயற்சி செய்கிறோமா? அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரிகளே, இது முதலாவது மிகப்பெரிய ஒரு அமானிதம். உங்களுடைய உடல் கட்டமைப்பு, உங்களுடைய அழகு உங்களுடைய கணவனுக்கு மட்டும் சொந்தமானது. அந்த கணவனுக்காக நீங்கள் எந்த அளவு உங்களுடைய அழகை தயார்படுத்த முடியுமோ தயார்படுத்த வேண்டியது உங்களின் மீது கட்டாய கடமை. அந்த கடமையில் இருந்து நீங்கள் ஒரு பொழுதும் தப்ப முடியாது. நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, திருமணம் முடித்து விட்டார், அவனுடைய பொறுப்பிலே வந்து விட்டேன், இனி எதற்கு அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும்? எப்படி இருந்தாலும் அவர் என்னை ரசித்துத்தானே ஆக வேண்டும், எப்படி இருந்தாலும் என்னோடு அவர் இருந்துதானே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இந்த இடத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக பெண்கள் என்பதற்காக ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அல்லாஹ் ஏன் பெண்களுக்கு ஒரு திருமணத்தையும் ஆண்களுக்கு 4 திருமணங்களையும் அல்லாஹ் அனுமதித்தான் என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? படைத்த ரப்பு ஏன் உங்களுக்கு ஒரு திருமணத்தோடு, ஒரே நேரத்தில் ஒரு திருமணத்தோடு தான் இருக்கலாம் என்றும் ஆண்களுக்கு 4 திருமணம் முடிக்கலாம் என்றும் ஏன் அனுமதித்தார்? படைத்தவனுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். ஒரு ஆண் அவன் எவ்வளவுதான் பக்குவமானவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவனை பொத்தி பொத்தி பார்த்தாலும் அவன் விரும்பிய அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கவில்லை என்கிற பொழுது, அல்லது அவனுக்கு ஒரு தேவை நிறைவேறவில்லை என்கிற பொழுது இன்னொன்றின் மீது ஆசைப்படத்தான் செய்வான். அதை ஒழுங்கமைக்கிற முயற்சி தான் ரப்புடைய முயற்சி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்ப பெண்கள் நினைக்கிறார்கள், திருமணம் முடித்து விட்டார், திருமணத்திற்கு முன்னர் அல்லது திருமணத்திற்கு முன்னர் அவர்கள் காதலிக்கிற பொழுதோ அல்லது விரும்புகிற பொழுதோ பேசி வைத்திருக்கிற பொழுதோ முழுமையாக தங்களுடைய எல்லா அக்கறைகளையும் கணவனின் மீது செலுத்துகிற, அந்த கணவனுடைய சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிற, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அவர்கள் வெளியிலே போவதாக இருந்தாலும் கூட தங்களுடைய எப்படி போக வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் கணவனின் மூலமாக அல்லது பேசி வைத்திருக்கிற ஒருவனின் மூலமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அனுமதி எடுத்து போகிற அந்த சகோதரிகள் தான் திருமணம் முடித்து ஒரு 6 மாதம், 1 வருடம், ஒரு குழந்தை என்று ஆகியதற்கு பிறகு எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். தனக்கு சொந்தம் அவன், இனி என்ன இருக்கிறது என்னை ரசிப்பதற்கு? அவர் எப்படியோ என்னோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு என்று நினைக்கிறார்கள். அந்த நிர்பந்தம் கணவனுக்கு கிடையாது. மார்க்க அடிப்படையில் நாம் தான் அதை நிர்பந்தித்து வைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உணர்வை அடுத்த இடத்திற்கு மாற்றாமல் பாதுகாக்கிற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அதை எந்த வகையில் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கொடுத்தால் அதை பாதுகாக்க முடியுமோ அதை அறிந்து செயற்படுவது உங்களுடைய கடமை. இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்து போதல் என்பதில் 2ஆம் கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் தான் நேசிக்கிற ஒருத்தனை இன்னொருவரோடு பங்கு வைத்து வாழ்வதற்கு ஒரு காலமும் விரும்ப மாட்டாள். ஆனால் அதே பெண் தன்னுடைய கணவனை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடல் கட்டமைப்பையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய அமானிதத்தையும் பேணிக் கொள்கிற விஷயத்தில் அவள் விடுகிற தவறுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நிறைய விஷயங்களுக்கு காரணமாக மாறுகிறது.
அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை அறிமுகம் செய்கிற பொழுது 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்திற்காக, அவளுடைய குடும்ப பரம்பரைக்கு அல்லது அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய மார்க்கத்திற்காக என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை அங்கு பயன்படுத்துகிறார்கள். நீ மார்க்கமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறார்கள் என்றால், நீ மார்க்கமுள்ள பெண்ணை அடைந்து வெற்றி அடைந்து கொள் என்று சொல்கிறார்கள். திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணை நீ அடைந்து வெற்றி அடைந்து கொள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஆணினுடைய வெற்றி, சந்தோஷம், அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய சுய கௌரவம் எல்லாம் அந்த மார்க்கமுள்ள பெண்ணினால் பாதுகாக்கப்படும். அது ஒரு ஆணுக்குரிய வெற்றி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை நாம் முதலாவது அமானிதமாக எங்களுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் ஒரு ஆணாக நான் இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக இந்த விஷயங்களை சமூக சூழலில் நாங்கள் புழங்குகிற பொழுது, பழகுகிற பொழுது எங்களிடத்தில் வருகிற முறைப்பாடுகளை வைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவை யதார்த்தமான விஷயங்கள். சில கணவன்மார் வெட்கத்தை விட்டு முறைப்படுவார்கள். வெளியிலே வேலைக்கு போகிறவர்கள், இன்று இருக்கிற ஜாகிலிய சூழல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சில நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வெளியிலே ஒரு ஆணை ஈர்க்கக்கூடிய அத்தனை கவர்ச்சிகளோடும் வெளியிலே வளம் வருகிற எத்தனையோ விஷயங்கள். நீங்கள் நினைக்க கூடாது, எப்படி ஈர்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுகிறார்கள், நீங்கள் வீதியிலே போகிற பொழுது ஒரு பெண் உங்களுடைய உணர்வை தூண்டினால், உங்களுடைய ஆசைகளை தூண்டுகிற அளவுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தால் உடனடியாக உங்களுடைய வீட்டுக்கு மனைவியிடத்தில் போய்விடுங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணர்வு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் ஒரு கணவனிடத்தில் கேட்க முடியாது, அவன் மலக்கு அல்ல, அவன் மலக்கு அல்ல. மலக்குகளுக்குத்தான் அந்த ஆசைகளும் உணர்வுகளும் இல்லாமல் அல்லாஹ் அவன் விரும்பியதை மாத்திரம் செய்யக்கூடியதாக படைத்திருக்கிறார். இன்று அப்படி யாரும் மலக்குகளாக இங்கு நடமாடவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மாரும் மனிதர்கள் தான். உங்களை நேசிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் மலக்குகளாக மாறிவிட மாட்டார்கள். எனவே அந்த மனித யதார்த்தத்தோடு வெளி சூழலில் 1000 பேரை பார்த்து அத்தனையையும் அடக்கி கொண்டு அவனுடைய மார்க்கம், அவனுடைய பக்குவம், அவனுடைய குடும்பம் என்று அவன் வந்து சேருகிற பொழுது உள் வீட்டிற்குள் அவனை வரவேற்கிற, வெளி உலகில் கண்ட அத்தனை அழகுகளையும் கொட்டி வரவேற்க வேண்டிய மனைவி அவனை கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் பிரச்சனைகளோடும் வரவேற்கிற பொழுது எப்படி அவனால் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி அதை செய்ய முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக யோசிக்க வேண்டி இருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்பம் என்ற அடிப்படையில் எங்களின் மீது இருக்கிற சில அமானிதங்களும் பொறுப்புகளும் இருக்கின்றன, சில உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இது எங்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லித் தருகிற விஷயங்கள். முதலாவதாக நாங்கள் நல்ல விஷயங்களில் கணவன்மாருக்கு வழிபடுதல், கணவன்மாருக்கு கட்டுப்படுதல், மார்க்க விவகாரங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யாத விஷயங்களில் கணவனுக்கு கட்டுப்படுதல். ஆனால் இன்று நிறைய பெண்களை பார்க்கிறோம், கணவன் தொழுமாறு சொன்னால் மனைவிக்கு கோபம் வருகிறது. ஏன் தொழவில்லை என்று கேட்டால் மனைவிக்கு கோபம் வருகிறது. ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் வந்துட்டார், இவர் பெரிய அவுலியா, பெரிய நல்ல மனிதர், பெரிய அந்த விஷயம் இந்த விஷயம் என்று சொல்லி அவன் செய்த பிழைகளை எல்லாம் அள்ளி கொண்டு போட்டு, நீங்கள் நேற்று தொழவில்லை, முந்தநாட்டு அப்படி செய்யவில்லை, போனகிழமை இப்படி செய்தீர்கள், அன்று இப்படி ஏசினீர்கள், நீங்கள் திறமான ஆள்தானே என்று கேட்டு ஒட்டுமொத்தமாக மட்டம் தட்டி விடுகிறார்கள். விளைவு கணவன்மார்கள் இன்று நல்லதை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். பயம், தொழுதாயா என்று கேட்பதற்கு பயம், இப்படி செய்யாதே என்று தடுப்பதற்கு பயம். அரைகுறை ஆடையோடு அவள் வெளியிலே வருகிறாள், கணவனால் அதை தட்டி கேட்க முடியாது. கேட்டால் அன்றைக்கு அந்த பயணமே எல்லாம் முடிந்துவிடும்.
அந்த பயணத்துடைய சந்தோஷமே முடிந்துவிடும். எப்படியாவது வந்து தொலையட்டும் என்று சொல்லி அழைத்து போகிற எத்தனையோ கணவன்மாரை இந்த சமுதாயத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கணவன் என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான் என்கிற விஷயங்களில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. கணவனை திருத்த வேண்டும், அவனுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும். ஆனால் அவன் ஒரு தவறை செய்கிறான் என்பதற்காக, அவன் ஒரு பாவத்தை செய்கிறான் என்பதற்காக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சுட்டிக்காட்டு பொழுது அதற்கு எதிராக பேசுகிற எந்த அனுமதியும் உங்களுக்கு கிடையாது. இது மார்க்கம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. அல்லாஹ் ஆண்களை பெண்களினுடைய நிர்வாகியாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். பெண்களை தலைமைத்துவத்தை விட ஆண்களுடைய தலைமைத்துவம் தான் குடும்பத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, அவனுக்குரிய கண்ணியத்தை ஒரு பெண் கொடுத்தாக வேண்டும். எதற்காக? அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக மதிக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த மதிப்பை பெண்கள் எப்படி வெளிப்படுத்துவார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லா தீர்மானத்தையும் எடுத்து விடுவார்கள். நான் இன்று தாயினுடைய வீட்டுக்கு போகிறேன், இன்று இந்த ஊருக்கு செல்ல போகிறேன், இங்கு போக வேண்டும் என்று ஒரு திட்டமிடலை வைத்துக் கொள்வார்கள். வைத்துக் கொண்டு கணவன் வந்ததோடு அனுமதி எடுக்கத்தானே வேண்டும், அனுமதி கேட்பார்கள். கேட்டால் அவர்களுடைய நோக்கம் என்ன? அனுமதி கொடுத்தாக வேண்டும். மாறி பேசிவிட்டால் கதை முடிந்தது. மாறி பேசிவிட்டால் கதை முடிந்தது. கேட்டால் அவரிடத்தில் நாங்கள் கேட்டுத்தானே செய்தோம். விளைவு என்ன? கணவன் முடிவெடுத்து விடுவான். எதை கேட்டாலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அனுமதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம். இதுவல்ல கட்டுப்படுதல், இதுவல்ல ஆலோசனை செய்தல். கணவனுடைய விஷயத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கடந்த உரையிலையும் சொல்லி காட்டினேன், கணவனுடைய விஷயத்தில் சொன்ன மிக கடுமையான ஒரு விஷயம்தான், யாராவது ஒருத்தர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, மனிதர்களுக்கு சுஜூது செய்வது ஆகும் என்று இந்த மார்க்கத்தில் இருந்திருந்தால் ஒரு கணவனை, ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் படித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த விஷயம். ஒரு கணவன் அவனுக்கு சுஜூது செய்கின்ற அளவுக்கு ஒரு மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அனுமதி இருந்தால் செய்திருப்பேன் என்றால், அல்லாஹுக்கு அடுத்ததாக அவன் கட்டுப்பட வேண்டிய இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை, கணவனை சொல்லுகிறார்கள். அதனால் தான் ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை ஒரு மனைவி நோக்க முடியாது. கடமையான நோன்புகளை தவிர சுன்னத்தான நோன்பு ஒரு நாளைக்கு ஒரு மனைவி பிடிக்க வேண்டுமாக இருந்தால் கணவனிடத்தில் அனுமதி எடுக்க வேண்டும். என்று நான் இந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க போகிறேன், இந்த திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்க போகிறேன், இந்த ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்க போகிறேன், இந்த தாசுராவுடைய நோன்பு பிடிக்க போகிறேன், இந்த அரபாவுடைய நோன்பு பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் அனுமதி எடுக்க வேண்டும். அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை கூட பிடிக்க முடியாது என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி ஒரு கணவனுடைய விஷயத்தில் அவள் நடந்து கொள்ள வேண்டும்? இரண்டாவதாக, கணவனுடைய பொருளாதாரத்தையும் மானத்தையும் அவள் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது அமானிதம். இன்று பார்க்கிறோம், அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர கணவன்மார் வெளிநாடுகளிலே இருந்து சிரமப்பட்டு வருடக்கணக்கிலே அங்கு தங்கி இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து அவர்கள் பாடாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மனைவி இங்கே அளவுக்கு மீறி செலவு செய்து கொண்டிருக்கிறார், வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார், ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் வாங்கி கொடுத்த செல்போனில் அவன் அனுப்புகிற காசை வைத்து சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு அவனுக்கு துரோகம் செய்து அடுத்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடுத்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பெண்களும் இந்த சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த பாவம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த அமானித மோசடி இருக்கிறது, வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு பண்பு. அதே போல இந்த சகோதரிகள் அவர்களுடைய உறவுகளோடு சேர்ந்து விட்டால் அல்லது அவர்களுடைய தோழிகளோடு சேர்ந்து விட்டால் கணவன்மாருடைய குறைகளை பேசுகிறவர்கள். இஸ்லாம் ரெண்டு விஷயத்தையும் தடை செய்திருக்கிறது. ஒரு கணவனை அவருடைய நண்பியிடத்தில், தோழியிடத்தில் அளவுக்கு அதிகமாக புகழ்வதையும் தடை செய்திருக்கிறது. என்னுடைய மனைவி என்னை பற்றி அவளுடைய நண்பிகளிடத்தில் அவர் வல்லவர், நல்லவர் என்று சொல்லி அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது. காரணம், சில நேரம் அவளுடைய மனதில்
இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அவளுடைய கணவன் அவளுக்கு அமையாமல் இருந்திருக்கலாம். விளைவு, நான் பேசி 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 ஏற்றி விட்டு என்னுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டியவர். இதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அதே போல குடும்பத்திற்குள் நடக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கிற ரகசியங்களையும் பிரச்சனைகளையும் அடுத்தவர்களிடத்தில் போய் குறைகளாக பேசுவதையும் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்று வந்துவிட்டால் சொந்த தாயாக இருந்தாலும் சரி, சொந்த தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூன்றாவது நபர்கள் தான். இந்த மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு சலுகையும் வழங்கப்படவில்லை. எதுவரைக்கும் கணவன் மனைவியாக 4 சுவர்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது என்கிற நிர்பந்தமான சூழல் வருகிற வரைக்கும் அடுத்தவர்களிடத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு போக கூடாது. ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிற குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான தியரியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், குடும்ப வாழ்க்கையினுடைய சுமார் 70% பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அது என்ன? கண்டுகொள்ளாமை, கடந்து போதல். பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தேட போனால் வரமாட்டார். ஏனென்றால் இந்த உலகத்தில் குடும்ப பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. யார்? அல்லாஹுவின் தூதர் உட்பட. அல்லாஹுவின் தூதர், இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த மனிதர், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்த மனிதர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 9 மனைவிமாரோடு, அவர்கள் கடைசி காலத்தில் 9 மனைவிமார் உயிரோடு இருந்தார்கள். அந்த 9 மனைவிமாரோடும் முரண்பட்டு கொண்டு 1 மாத காலம் பள்ளிவாசலிலே தங்கி இருந்திருக்கிறார். 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் மனைவிமாரோடு பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு வந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹுக்கு அந்த நிலை என்றால், இந்த உலகத்தில் குடும்ப பிரச்சனை இல்லாத, முரண்படாத ஒரு கணவனை எங்கிருந்து தேடப் போகிறீர்கள்? அப்படி நீங்கள் தேட வேண்டும் என்றால் சுவர்க்கத்திற்கு தான் போக வேண்டும். முரண்பாடில்லாத ஒரு கணவனை, மனிதனை சந்திக்க வேண்டும் என்றால் சுவர்க்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி தேட முடியாது. ஒரு பிரச்சனையை, ஒரு குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் ஒரு ஆணிமிடத்திலே போகிறீர்கள், ஒரு உளவியலாளரிடத்திலே போகிறீர்கள், அல்லது ஒரு வைத்தியரிடத்திலே போகிறீர்கள், ஒரு ஆலோசகரிடத்தில் போகிறீர்கள். அவர் அன்று மனைவியோடு சண்டை பிடித்தால் வந்து அங்கு குந்திக் கொண்டிருப்பார். அவருக்கு மனைவிக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் அப்படி யாரும் கிடையாது. அப்படி நீங்கள் ஒருவரை தேடவும் முடியாது. எனவே தான் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் நடக்கிற கணவன் மனைவியினுடைய விஷயங்கள், தன்மானத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் தான் சில நேரம் மௌனமாக கடந்து போயாக வேண்டும். அதை கடந்து போக முடியாது விட்டால் அடுத்த கட்டம் பிரிந்தாக வேண்டிய சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. அதனால் தான் இன்று வேகமாக நடக்கிற திருமணங்களும் வேகமாக நடக்கிற விவாகரத்துகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இளவயதிலே 16, 17, 18 வயதிலே எப்படியாவது சண்டை பிடித்து பிரச்சனைப்பட்டு வீட்டோடு சேர்ந்து திருமணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். அதே பிள்ளை அடுத்த வருடம் வாளாவட்டியாக வந்திருக்கிறார், திருமணம் இல்லாமல் வந்திருக்கிறார், வீட்டுக்கு வந்து சேருகிறார், ஒரு கைக்குழந்தையோடு வருகிறார். விளைவு என்ன? பிரச்சனை என்ன? யோசித்து பார்த்தால் ஏதாவது ஒன்றை அவர் கேட்டதை வாங்கி கொடுக்கவில்லை, சொன்னதை செய்யவில்லை, போன் பண்ணின நேரம் ஆன்சர் பண்ணவில்லை. இப்படி பிரச்சனைகளுக்கெல்லாம் திருமணம் பெறுகிறது. ஒரு 10 தரம் கால் பண்ணினேன், அந்த நேரம் எல்லாம் கால் வெயிட்டிங்கிலே போனது. எனவே இவர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அன்றில் வந்த முரண்பாடு விவாகரத்தில் வந்து முடிந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் பொறுமை இல்லை. அவன் யாரோடு முக்கியமாக பேசிக் கொண்டிருப்பான், இல்லை அவன் வேறு யாரோடு தான் பேசிக் கொண்டிருந்தாலும் உடனே 10 தரம் தொடர்ந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் கோல் அடித்து விட்டு 10 முறை கோல் எடுத்தேன் என்று சொல்லலாமா? அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றன. எனவே ஒரு கணவனினுடைய மானம் மரியாதையினுடைய விஷயத்தில் அவனை பேணுகிற ஒரு அமானிதம் இருக்கிறது. அதே போல ஒரு கணவனுடைய கண்ணியத்தை ஒரு பெண் பாதுகாக்க வேண்டும். ஒரு கணவனுடைய கௌரவத்தை ஒரு பெண் பாதுகாக்க வேண்டும். அது அவளின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதமும் கடமை.
எப்பொழுதும் கணவனை இன்னொருவரிடத்தில் விட்டுக் கொடுத்து பேசக்கூடாது. அடுத்தவர்களுடைய கணவனை உயர்த்தி தன்னுடைய கணவனிடத்தில் பேசக்கூடாது. உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லக்கூடாது. சைக்காலஜியிலே சொல்லுவார்கள், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் சூப்பர் ஈகோ என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை வைத்து படைத்திருக்கிறார். ஒரு ஆண் எப்பொழுதும் தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்து ஆதரவான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார். எப்பொழுது ஒரு பெண் ஒரு ஆணினுடைய ஆண்மையில் கை வைக்க ஆரம்பிக்கிறானோ, ஆண்மை என்று சொல்லுகிற பொழுது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது மட்டுமல்ல, அவன் ஆம்பிள்ளை என்று இருக்கிற அந்த உணர்வில் கை வைக்க ஆரம்பிப்பானோ, சில நேரம் கணவனோடு பைக்கில் போகிற பொழுது யாரோ ஒருத்தன் குறுக்கால வந்துடுவான், யாரோ ஒருத்தன் முன்னால் போட்டுருவான், கொஞ்சம் கணவன் தடுமாறிடுவான். அதுவரைக்கும் அவன் லைசன்ஸ் எடுத்து 20 வருஷம் 30 வருஷம் அவன் பைக் ஓட்டுகிறான், எந்த ஒரு விபத்தும் நடக்கவில்லை. பின்னாடுகளை ஏற்றிக் கொண்டு போகிற பொழுது சந்தர்ப்ப வசம் ஒரு வீதியிலே எல்லாம் நடக்கத்தான் செய்யும். பின்னால் இருந்து மனைவி சொல்லி விடுவாள், உங்களுக்கு என்ன தெரியும், பார்த்தோட தெரியாதா, உலக காலமும் எதிர்த்து லைசன்ஸ் எடுத்து என்ன செய்தீர்களோ தெரியாது, ஒரு வாகனம் ஒழுங்காக ஓட தெரியாது என்று சொல்லி விடுவாள். இங்கு அவனுக்கு அது மனைவிக்கு வேண்டுமானால் அந்த சூழ்நிலையில் வெளிவந்த வெற்று வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் ஒரு கணவனினுடைய ஆண்மையில் கை வைக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை இன்றைய குடும்ப சூழலில் நிறைய பெண்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது செய்ய தெரியாது, இது செய்ய தெரியாது. இதற்கு அவன் ஒரு கம்பெனியுடைய எம்பியாக இருப்பான், ஒரு நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருப்பான், அவனுக்கு கீழே 10-15 பேர் இருப்பார்கள், அவன் பலருக்கு சம்பளம் கொடுத்துக் கொண்டிருப்பான், ஒரு பாடசாலையினுடைய நிர்வாகியாக இருப்பான், ஒரு காலேஜ் நடத்தி கொண்டிருப்பான், ஒரு புரொஃபஸராக இருப்பான், பெரிய ஒரு தொழிலில் அவன் இருப்பான், நல்ல வருமானத்தோடு இருப்பான், நிறைய சம்பாதித்துக் கொண்டிருப்பான். வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு கிடைக்கிற பட்டம் ஒன்றும் தெரியாது, எதுவும் தெரியாது உனக்கு. அது சில நேரம் அன்பின் காரணமாக, சில விஷயங்களின் காரணமாக வீட்டு சூழலில் இருப்பது வேறு விஷயம். ஆனால் அதை உண்மையாக எல்லா நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கணவன் தாங்க மாட்டான். அவனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய கௌரவத்தை அவன் எதிர்பார்ப்பான். அவனுடைய கௌரவம் இந்த உலகம் முழுக்க அவனுக்கு கிடைக்கிறது, வெளி சூழலில் அவனுக்கு கிடைக்கிறது. சொந்த வீட்டில் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் கிடைக்கிற இடத்தை நோக்கித்தான் போவான். நிறைய பெண்கள் புரிந்து கொள்ளுங்கள், வீட்டுக்குள் கணவன்மார் இல்லாமல் அடிக்கடி வெளியிலே போகிறார்கள் என்றால், அடிக்கடி நண்பர்களை சந்திக்க போகிறார்கள் என்றால், அடிக்கடி அவர்களுடைய சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள் என்றால், அடிக்கடி தேவை என்று எங்காவது ஊர் சுற்ற போகிறார்கள் என்றால் அவர்களுடைய கண்ணியம் வீட்டுக்குள் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையில் இந்த அமானிதம் மிக கட்டாயமாக பேணப்பட வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கையில் பேணப்பட வேண்டிய அமானிதங்களில் இன்னும் ஒன்றுதான், கணவனுடைய குடும்பத்தை மனைவி கட்டாயம் பேண வேண்டும். மாமியாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், கணவனுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம். இன்று இல்லாது போயிருக்கிற ஒரு விஷயமாக மாறி போயிருக்கிறது. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுது எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்தார்கள். இப்பொழுது தனித்தனியாக எல்லோரும் போனதற்கு பிறகு இன்று எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது என்றால், சொந்த மாமியாவுக்கு கணவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உதவி செய்வதை தடுக்கிற மனைவிமார் இருக்கிறார். அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விட்டால் அதை விரும்பாத மனைவிமார் இருக்கிறார்கள். எத்தனையோ கணவன்மார் ரகசிய சொந்த உம்மாவுக்கு சொந்த வாப்பாவுக்கு கள்ளத்தனமாக ரகசியமாக போய் உதவி செய்து விட்டு வருகிறார்கள். அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வோடு இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததற்கு அடுத்ததாக செய்கிற மிக பெரும் அநியாயம் அதுதான், மிக பெரும் அநியாயம் அதுதான். அவனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து பண்பாடாக ஆக்கி ஒரு மனிதனாக உருவாக்கி படாத பாடுபட்டு இத்தனை காலமும் அவனை வளர்த்து உங்களுக்கு பொறுப்பு தந்ததற்கு பிறகு அவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிகிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாளை உங்களுடைய பிள்ளையும் உங்களுக்கு இதைத்தான் செய்வான். உங்களுடைய பிள்ளையும் இதைத்தான் செய்வான். இன்று மடி மீது நீங்கள் சுமந்து
நீங்கள் அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்து அவனின் மீது அக்கறை செலுத்தி இவ்வளவு சிரமப்பட்டு வளர்க்கிறீர்கள், இவ்வளவு ஆசையோடு வளர்க்கிறீர்கள். நாளை அவனுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் உங்களை நடுவீதியில் விட்டால் உங்களுடைய மனது எப்படி வலிக்குமோ, அதை விட இன்றைய காலத்தை விட மிக பெரும் கஷ்டங்களை சுமந்து வளர்த்து தந்தவர்கள் உங்களுடைய மாமியார், உங்களுடைய மாமனார். அவரை நீங்கள் நடுவீதியில் விடுகிற அளவுக்கு, அவருக்கு உதவி செய்யாமல் வைக்கிற அளவுக்கு இருந்தால் அதை போன்ற ஒரு நன்றி கெட்டதனம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதை போன்ற ஒரு நன்றி கெட்டதனம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தில் மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாய் தந்தையர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களுக்குரிய உதவி செய்தல் என்பதில் அவர்களை விட்டு விலகுதல் என்பதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது. உங்களுடைய கணவன்மார் உங்களை தடுக்கவும் கூடாது, நீங்கள் உங்களுடைய கணவன்மாரை தடுக்கவும் கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். என்னுடைய மகள், அவனுக்கு வரக்கூடிய கணவன் என்னையும் அவனுடைய தாய் தந்தையாக பார்க்கிற ஒருத்தனாக இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு உள்ள ஒருத்தன் வருவானாக இருந்தால் அவன் இந்த உலகத்தின் அந்த ஒரு மருமகனை பெற்ற பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். அது மிகப்பெரிய ஒரு அருள், அது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய அடிக்கடி நிறைய பெண்கள் கணவனுடைய குடும்பத்தை பற்றி கணவனிடத்திலே குறை பேசுகிற பெண்களை பார்க்கிறோம். பிரச்சனைகள் இருக்கும் சகோதரிகள். நிறைய பேர் அவர்களுடைய பக்கம் பிரச்சனை இருக்கிறது என்பதை சொல்லுவார்கள். அது நியாயம்தான், ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் தெரிந்து கொள்வதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு. அது ஒரு பெண்ணுக்குரிய அழகு. எந்த நேரமும் பேசுகிற நேரம் எல்லாம் அவனுடைய உம்மாவை பற்றியும் அவனுடைய வாப்பாவை பற்றியும் அவனுடைய சகோதரிகளை பற்றியும் அவனிடத்திலே குறை பேசிக்கொண்டே இருந்தால் எதுவரைக்கும் அவனும் பொறுத்துக் கொள்வான்? அவனுக்கும் ஒரு தன்மானம் இருக்கிறது அல்லவா, அவனுக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கிறது அல்லவா, அவனுடைய குடும்பத்தை பற்றியும் அவனுக்கு ஒரு அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கும் தானே. சில நேரம் சில கணவன்மார் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். உங்களின் மீது இருக்கிற அன்பாகவோ அல்லது உங்களின் மீது இருக்கிற பயமாகவோ இருக்கலாம். ஆனால் சந்தர்ப்பம் பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அந்த காயம் இருந்து கொண்டே இருக்கும், அந்த அடி இருந்து கொண்டே இருக்கும். என்றோ ஒரு நாள் அதை அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும். எனவே இந்த அமானிதத்தை நாம் மிக கவனமாக பேண வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். அதே போல அடுத்த விஷயம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. இதை இன்று 2 விஷயமாக பார்க்கலாம். வேலைக்கு போகிற பெண்கள், நான் அவர்களை குறை சொல்லவில்லை. இன்றைய கால சூழலில் கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்தால் தான் குடும்பத்தை கொண்டு போகலாம் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழல் இருக்கிறது. மார்க்கத்திற்கு உட்பட்டு, மார்க்க வரம்புக்கு உட்பட்டு அவர்கள் உழைப்பதில், சம்பாதிப்பதில், அவர்களுக்கான சொத்துக்களை சேர்ப்பதில் எந்த தவறும் தரையும் இந்த மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் கணவனுடைய விருப்பம் இல்லாமல், கணவன் வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்கிற நிலையில் ஒரு பெண் போய் இல்லை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாதித்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சம்பாத்தியம் ஹராம், அந்த வருமானம் ஹராம். அந்த வரையறையை தாண்டி எந்த நியாயம் சொல்லி போக முடியாது. சில நேரம் நீங்கள் நியாயம் சொல்லி கணவனை திருப்திப்படுத்தி அனுமதி எடுத்து போகிறீர்கள் என்றால் வேறு விஷயம். அனுமதி இல்லாமல் அவன் உங்களை போக வேண்டாம் என்று சொல்கிற பொழுது, என்னால் உன்னை காப்பாற்ற முடியும், நான் முடியுமான வரைக்கும் உழைத்து தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த கணவனோடு பொறுமையாக இருந்து அவன் எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு கொடுக்கிற விஷயத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் கடமையே தவிர, இல்லை நானும் சேர்ந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியத்தையும் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு விதிக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுக்கவில்லை.
தெளிவாக மார்க்கம் சொல்லுகிறது. ஆண்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக சொல்லுகிறது, பெண்களை வீட்டினுடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடியவர்களாகத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு இக்கட்டான சூழல், 2 பேரும் உடன்படுகிறார்கள், வெளியிலே போய் சம்பாதிக்க வேண்டிய தேவை வருகிறது. ஆனால் அந்த சம்பாத்தியம் மார்க்க வரையறைக்கு உட்பட்ட அடிப்படையில் அந்நிய ஆண்களோடு தொடர்பு படாமல், மோசமான காரியங்கள் இல்லாமல், ஒழுக்கமான ஆடைகளோடு போய் தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் பாதுகாத்து மார்க்கத்தையும் பாதுகாக்கிற அளவுக்கு அவள் சம்பாதிக்கிற நிலையில் இருக்கிறது என்றால் அது தடை கிடையாது. ஆனால் கணவனுடைய வரையறையை மீறி போகிற ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எவ்வளவுதான் கோடீஸ்வரியாக இருந்தாலும் அது ஹராம், அது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத சம்பாத்தியம். அதே போல வெளியிலே போகிற பெண்கள் எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனைவிமார் உங்களிடத்தில் பள்ளிவாசலுக்கு போவதற்கு அனுமதி கேட்டால் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், பள்ளிக்கு போவது என்றாலும் அனுமதி கேட்கத்தான் வேண்டும். பள்ளிக்கு போவதற்கே அனுமதி கேட்க வேண்டும் என்றால் அடுத்த வீட்டுக்கு போவதற்கு, அடுத்தவர்களோடு சேர்ந்து பயணம் போவதற்கு, அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போவதற்கு, இன்னும் ஒரு இடத்தில் சுற்ற போவதற்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிறைய பேர் பார்க்கிறோம், கணவன் வெளியிலே போய்விட்டால் வீட்டை இழுத்து மூடிவிட்டு அவர்கள் அவர்களுடைய பாட்டிலே எங்காவது போய் சுற்றி திரிந்து விட்டு கணவன் வருகிற நேரம் தெரியும் வந்து சேருவார்கள். எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது, எந்த ஒரு அனுமதியும் கிடையாது, யாரும் யாரிடத்தில் கேட்பதும் கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவோமாக இருந்தால் அமானித மோசடி செய்கிறோம், அமானித மோசடி செய்கிறோம். இந்த அமானிதங்களை அன்புக்குரிய சகோதரிகளை நாம் மிக தெளிவாக பேணிக் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு கணவனுக்கு மனைவி மீதான அடுத்த அமானிதம் தான் கணவனுடைய சக்திக்கு மீறி கணவனிடத்தில் எதிர்பார்க்க கூடாது. இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, ஒப்பிட்டு வாழுகிற வாழ்க்கை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்ல ஆடை உடுத்தால் பெருமதியாக வாங்கினால் எனக்கும் வேண்டும், அவர்கள் நகை வாங்கினால் நானும் வாங்க வேண்டும், அவர்களுடைய வீட்டிலே ஒரு வாகனம் வந்தால் நானும் வாங்க வேண்டும், அவர்கள் வசதியாக வாழ்ந்தால் நானும் அப்படி வாழ வேண்டும். அவனுடைய வருமானம் 10 லட்சம் ரூபாய், என் கணவனுடைய வருமானம் வெறும் 10,000 ரூபாய். இதற்குள் வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு பழக்கப்படுகிற குடும்பம் தான் இந்த உலகத்தில் சந்தோஷமான குடும்பம். அன்புக்குரிய சகோதரிகள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கையினுடைய சந்தோஷம் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்வதுதான். எத்தனையோ குடும்பங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே பொருளாதார வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் என்னோடு ஒரு குடும்ப விவகாரம் சம்பந்தமாக வந்து பேசினார்கள். பேசுகிற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், எங்களுடைய ஊரிலே பெரும் பணக்கார குடும்பமாக அறியப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி விவாகரத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோடு வாழ முடியாது என்று சொல்லுகிறார். பெரும் செல்வந்தர், கோடீஸ்வரர். எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு தனி வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்துக்கு டிரைவர் வைத்து கொடுத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார். விரும்பிய நேரம் நீ டிரைவரை கூட்டிக் கொண்டு உன்னுடைய தேவைகளுக்காக வெளியிலே போய் வரலாம் என்று மனைவிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 30,000 தொடக்கம் 50,000 வரைக்கும் மனைவியினுடைய சொந்த செலவுக்கு, வீட்டு செலவுக்கு அல்ல, அவருடைய சொந்த செலவுக்கு காசு கொடுக்கிறார். இப்படி எல்லாம் கொடுத்து வசதி வாய்ப்போடு வாழுகிற பெரும் மாடி வீடு. நாம் எதையெல்லாம் வசதி என்று நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை செய்கிறோமோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற குடும்பம். ஆனால் அந்த மனைவி எனக்கு அவரோடு வாழ முடியாது என்று இருக்கிறார். என்ன காரணம்? வசதி இருக்கிறது தானே, ஏன் பிரிய போகிறீர்கள் என்று கேட்டால் அவர் சொன்ன காரணம் சின்ன ஒரு விஷயம்தான். அவர் காலையிலே 4-4:30 மணிக்கெல்லாம் எழும்பி சுபஹ் தொழுகையோடு கடைக்கு போய் விடுவார். பகல் சாப்பாட்டுக்கு 3 மணிக்கு திரும்ப வருவார். அவர் வருகிற வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். வந்தவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டு அவசரமாக சாப்பாட்டை வையுங்கள் என்று சொல்லுவார், வைத்து கொடுப்பேன். அவர் சாப்பிட்டு முடிப்பார். நீ சாப்பிட்டாயா என்று ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் கேட்க மாட்டார். முடித்து விட்டு அவர் மீண்டும் கடைக்கு போய் விடுவார். இரவு 10 மணிக்கு வருவார். வந்து அவருடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்து விட்டு மீண்டும் அவர் தூங்க போய் விடுவார். இப்படி எத்தனையோ இரவுகள் என்னுடைய உணர்வுகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய மனோநிலைகளை அவர் கேட்பார், சொல்லலாம் என்று காத்திருந்து இதற்கு மேல் என்னால் முடியாது, அவருடைய செல்வங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளட்டும், என்னை விட்டு விடுங்கள், என்னை கவனிக்கிற ஒருவனை தேடி நான் போகிறேன். அல்லது அவர் என்னோடு வாழ வேண்டும் என்றால்
அவருடைய வியாபாரம் தொழிலை விட்டுவிட்டு அவரை என்னோடு வர சொல்லுங்கள், என்னுடைய குடும்பத்தின் மூலமாக அவரை நான் காப்பாற்றுகிறேன் என்று நிற்கிறாள் அந்த மனைவி. நிலைமை எப்படித்தான்? எத்தனையோ குடும்பங்கள், வசதி வாய்ப்புகள், நல்ல பெருமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஆனால் உள்வீட்டுக்குள் நிம்மதி கிடையாது. ஆனால் ஏழ்மையோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற, அன்றாடம் சம்பாதித்து உழைத்து வருகிற எத்தனையோ கணவன்மார் மனைவிமாருடைய விஷயத்தில் அக்கறை செலுத்தி தலையை தடாவி முத்தம் கொடுத்து அவர்களோடு உட்கார்ந்து பேசி பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி அவர்களை கவனித்து அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் பேணுகிற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வாழ்க்கையை கோடிகளால் தந்துவிட முடியாது. கோடிகளால் தந்துவிட முடியாது. ஒரு ஏழை கணவனாக இருந்தாலும், ஒரு பணக்கார கணவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு நோய் இருக்கிற பொழுது, ஒரு வலி இருக்கிற பொழுது, மாதாந்தம் ஏற்படுகிற வலியினால் நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஏன் முகம் வாடி இருக்கிறது, உனக்கு சுகம் இல்லையா, உனக்கு நல்லம் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போமா என்று சொல்லி ஆறுதலாக கேட்டு, ஏதாவது சாப்பிட்டாயா, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், வா சாப்பிடுவோம் என்று ஒன்றாக உட்கார்ந்து ஒரு பிடி அள்ளி என்னுடைய வாய்க்குள் ஊட்டி விடுகிற அந்த கணவன் இருக்கிறானே, அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த வாழ்க்கை கிடைத்தவர்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர். அந்த வாழ்க்கை கிடைத்தவர்கள் தான் இந்த உலகத்தின் மதிப்பு மிக்கவர்கள். பொருளாதாரங்கள் அதை தீர்மானிக்காது சகோதரிகளே, பொருளாதாரங்கள் அதை தீர்மானிக்காது. நிறைய குடும்பங்கள் இன்று அப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்றன. தெரியாது எங்களுக்கு, வெளியிலே பெரும் செல்வந்தர்களாக காட்டிக்கொள்ளுகிற, அதற்காக எல்லோரும் அப்படி என்று சொல்லவில்லை, காட்டிக்கொள்ளுகிற எத்தனையோ குடும்பங்களின் மனோநிலைகள் அப்படித்தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அவதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக கௌரவத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக கௌரவத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னார் மனைவியை விருந்து விட்டார், இன்னாருடைய மனைவி தலாக் விவாகரத்தை கேட்டு நிற்கிறாள் என்று நாளை இன்னொருவர் பேசுவார்கள் என்கிற ஒரு சுய கௌரவத்திற்காக மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர கணவன் மனைவி என்கிற எந்த ஒரு ஊடலும் எந்த ஒரு உறவும் அவர்களுக்குள் கிடையாது. பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, மனைவி கோபப்பட்டாலும் சரி, கோபப்படாவிட்டாலும் சரி, இன்று நிலைமை மாறி போயிருக்கிறது. மனைவிமார் ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக கோபப்பட்டால் அவர்களை சமாதானப்படுத்துகிற கணவன்மார் இன்று கிடையாது. நாம் கோபப்பட்டால் நாம் தான் ஒரு கட்டத்தில் இறங்கி போய் அவர்களோடு பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மிக அரிதாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாங்கள் அவர்களை அளவுக்கு மேல் சில நேரம் அவர்களை சிரமப்படுத்துவதாக கூட இருக்கிறார், அளவுக்கு மீறி அவர்களை கஷ்டப்படுத்துவதாக கூட இருக்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இவைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய அமானிதங்கள், மிக முக்கியமான விஷயங்கள். என்னுடைய கணவன் என்னுடைய அமானிதம், எனக்காக அவன் அல்லாஹ் தஆலா என் மீது பொறுப்பு சாட்டி தந்திருக்கிறான். எனவே அவனுடைய பொறுப்புகளை, அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நான் மிக சரியாக செலுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை இதற்காக வேண்டி விசாரிப்பார். இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவரவருடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே என் இனிய ஈமானிய சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அழகான கூடு, ஒரு அழகான கூடு, ஒரு சந்தோஷமான இடம். அது வாழ்ந்து பார்ப்பவர்களுக்கு, இன்பத்தோடு வாழுபவர்களுக்கு தான் அதனுடைய சந்தோஷம் தெரியும். அதை விட்டு பிரிய முடியாத, பிரிந்து போக முடியாத, வாழ்க்கையில் இழக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அழகான சந்தோஷம். அதை யார் உணர்ந்து கொள்வார்கள் தெரியுமா? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு குடும்பத்தில் கணவனோடு வாழ முடியாது என்று சொல்லி ஒரு கட்டத்தில் பிரிவோம் என்ற முடிவுக்கு வந்து பிரிந்து விடுகிறார்களே, விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்களே, அப்போது சந்தோஷமாகத்தான் இருக்கும், சாதித்தது போன்று தான் இருக்கும். ஆனால் ஒரு 4 வருடம், 1 வருடம், 2 வருடம் தனிமையில் வாழுகிற பொழுதுதான் அந்த கணவனை பற்றிய பெருமையும் அவனோடு இருக்கிற விஷயங்களும் தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நானும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே என்று நினைக்கிற பல சகோதரிகளை நாங்கள் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அண்மையில் நீயா நானா என்று சொல்லுகிற ஒரு புரோகிராம், ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே நடக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே இது சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதிலே சில பெண்கள் வந்து வெளிப்படையாக பேசினார்கள். எங்களுடைய குடும்பம் எங்களை விவாகரத்து செய்யுமாறு நிர்பந்தித்தார்கள், அவர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள், விட்டு வா என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் விட்டு வெளியிலே வந்ததற்கு பிறகுதான் ஏன் வந்தோம் என்று யோசிக்கிறோம். 1 மாதம் 2 மாதம் எங்களை கவனித்தார்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஆசைகளை யாரிடத்திலும் கேட்க முடியாது, தேவைகளை யாரிடத்திலும்
சொல்ல முடியாது, யாரிடத்திலும் உரிமை எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக சில முஸ்லிம் பெண்களும் அதில் பேசியிருந்தார்கள், சில மாற்று மத பெண்களும் அதிலே பேசியிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அது யதார்த்தம். ஏனென்றால் இந்த குடும்ப வாழ்க்கை அன்பினால், பாசத்தினால், அது ஆறுதலினால், மன அமைதியினால் கட்டமைக்கப்பட்டது. இது அல்லாஹுடைய அத்தாட்சி. எங்கோ இருந்த இரண்டு உள்ளங்களை அல்லாஹு தஆலா இரு மனங்கள் இணைகிற ஒரு திருமணமாக இந்த குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்கிற பொழுதுதான் அது சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள், கொஞ்சம் மறந்து விடுங்கள், கொஞ்சம் கடந்து போங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். கணவன் பேசுகிற பொழுது கொஞ்சம் மௌனமாக இருங்கள். உங்களுடைய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டுமா, நேரம் காத்திருங்கள். உடனடியாக நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அதை உடைத்து விடுவீர்கள், அதை இழந்து விடுவீர்கள். அந்த சந்தோஷம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள். உங்கள் ஒவ்வொருவருடைய கணவன்மாரும் உங்களுக்கு பெரும் அருள். அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரிடத்திலும் தவறு இருக்கும்தான், மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரிடத்திலும் பிரச்சனை இருக்கும்தான். அதை புரிந்து கொள்கிற பக்குவம் அவர்களுக்கும் வேண்டும், அதை புரிந்து நடக்கிற பக்குவம் உங்களுக்கும் வேண்டும். பெண்கள் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கும், அதை நாங்கள் ஆண்களுக்கு தெளிவுபடுத்துவோம். எந்த அளவுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் அவர்கள் மனைவிமாரோடு பேசாதிருந்து விட்டு பிறை 29வது அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டை தட்டுகிறார்கள். ஆயிஷா நாயகியுடைய வீட்டை தட்டுகிறார்கள். ஆயிஷா நாயகி கதவை திறக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். சண்டை விடுத்து போனவர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி வரவேற்றிருக்க வேண்டும்? ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், என்ன ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு போய் 29 நாள்ல வந்துட்டீங்க என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கதவை திறந்த உடனே ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்ட கேள்வி அது. எங்கன கணவன் மாற போல ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால் மாறி ஒரு அறை, இன்னொரு உத, அடுத்த ஒரு வருஷம், இல்லாட்டி காலை கோட்ல தான் பாத்திரி கோட். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஆயிஷாவே, மாதம் என்பது 29 முடியும், 30 முடியும். இந்த மாதம் 29 முடிந்து விட்டது, நான் என் சத்தியத்தை மீறவில்லை, உள்ளே விடுங்கள் என்று போகிறார். இது ரசூலுல்லாஹுடைய புரிதல். ஆனால் இங்க சொல்ல வருகிற விஷயம் என்னென்றால், எங்களுடைய கணவன்மார் ரசூலுல்லாஹும் கிடையாது, நாங்கள் ஆயிஷா நாயகியும் கிடையாது. அது இரண்டையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் பேசுகிற பொழுது பக்குவமாக பேசுங்கள். அவர்கள் ஏதாவது முரண்படுகிற பொழுது அமைதியாக கையாளுங்கள். இந்த கூட்டை கல்லறிந்து உடைத்து விடாதீர்கள். இந்த கூட்டினுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் திருமண வாழ்க்கைக்காக வரம் தேடுகிற பொழுது அதிகமாக துஆ செய்யுங்கள். மார்க்கம் உள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள், மார்க்க பற்றோடு உள்ளவர்களை தெரிவு செய்யுங்கள். அவர்களால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும், அவர்களால் தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த தெரிதல், அந்த புரிதல் தான் அன்புக்குரிய சகோதரிகளே வாழ்க்கையின் சந்தோஷத்தை தீர்மானிக்கும். நாங்கள் எல்லாம் இன்று வரைக்கும் எங்களுடைய மாமியாவை மாமி என்று கூப்பிட்டது கூட கிடையாது, உம்மா என்றுதான் கூப்பிடுவோம். எங்களுடைய பாஷை அந்த அளவுக்கு தான் நாங்கள் புரிதலோடு நடந்து கொண்டு இருக்கிறோம். இது மார்க்கம் உள்ளவர்களால் மட்டும்தான் இது முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வோடு அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் அதை முற்படுத்த சொன்னார்கள். காசு பணத்தை விட, பட்டம் பதவிகளை விட, செல்வத்தை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் உள்ள ஒரு கணவன் வந்துவிட வேண்டும், மார்க்கம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை அமைந்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் இந்த உலகமே சுவர்க்கமாகிற சந்தோஷம், இந்த உலகமே நிம்மதியாகிற சந்தோஷம். எப்பொழுதும் பல வழிகளோடு வெளியிலே இருந்து விட்டு உள்ளே போகிற பொழுது வீட்டுக்குள் கிடைக்கிற வரவேற்பும் அங்கு கிடைக்கிற சந்தோஷமும் ஒரு மனிதனை ஆனந்தப்படுத்துமாக இருந்தால், நிம்மதிப்படுத்துமாக இருந்தால், அதே போல என் கணவன் வருவான், என் கணவன் வருகிற நேரம், என் கணவன் என்னை சந்திக்க வருகிற நேரம் என்று ஒரு மனைவி காத்திருக்கிற அளவுக்கு கணவன் அவளோடு நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை அமையுமாக இருந்தால், அது போன்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி கிடைத்தாலும் கிடைக்காது. எனவே அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். அமானிதம் பேணுகிற ஒரு வாழ்க்கையை தந்தருள வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக ஆசைப்படுங்கள். ரமலானின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். அதிகமாக துஆ செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். உங்களுடைய கணவன்மாருக்காக அதிகம் அழுது துஆ செய்யுங்கள். அவர்களை உங்களுடைய பக்கம் திருப்ப வேண்டும், உங்களின் மீது பாசத்தோடு இருக்க வேண்டும் என்கிற விஷயம் எல்லாம் அது உங்களால் மாற்ற முடியாது. ரப்பினுடைய கையில் தான் உள்ளங்கள் இருக்கின்றன. ரப்பு மாற்ற வேண்டும். நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ, எப்படி உங்களுடைய கணவன்மார் உங்களை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு காணுகிறீர்களோ, ரப்பிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை
பிரார்த்தனை செய்யுங்கள். எத்தனையோ கணவன்மார் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் நாங்கள் சந்தித்தவர்கள், நாங்கள் வசித்தவர்கள், பல வருடங்கள் அங்கு இருந்திருக்கிறோம். வெளியிலே பார்க்கிற பொழுது ஒரு காருக்கு முன்னால் நின்று ஒரு போட்டோ எடுத்து போட்டிருப்பார். ஒரு ஹோட்டலிலே போய் சாப்பிடுகிற பொழுது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்டிலே இருந்து ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி இருப்பார். நீங்கள் பார்த்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வீர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற கனவுகளும் கண்ணீர்களும் எங்களுக்கு தெரியும், நேரடியாக கண்டிருக்கிறோம். எத்தனை பெருநாட்களில் எங்களோடு குந்தி அழுத எத்தனையோ சகோதரர்களை சந்தித்திருக்கிறோம். பல வருடங்கள் என்னுடைய பிள்ளையோடு பெருநாள் கொண்டாட கிடைக்கவில்லை, என் மனைவியோடு பெருநாள் கொண்டாட கிடைக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் செலவழித்து காசை கொடுத்து ஆடைகள் எடுத்து அனுப்பி இங்கு எடுக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்துவிட்டு இங்கிருந்து பெருநாள் தொழுது விட்டு நீங்கள் அனுப்புகிற அந்த போட்டோக்களை பார்த்து கொண்டு தன்னுடைய கட்டிலே அந்த அழுக்கு ஆடையோடு போத்தி படுத்துக் கொண்டு அழுகிற எத்தனையோ கணவன்மாரை, எத்தனையோ தந்தைமாரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வெளிப்படையாக சொல்லுகிறேன், அந்த வலிகளும் வேதனைகளும். அதே போல ஒரு கணவன் வெளியிலே வேலைக்கு போகிறான், ஒரு ஆபீஸுக்கு போகிறான், ஒரு தொழிலுக்கு போகிறான். நினைத்து விடாதீர்கள் அவன் போன இடத்தில் சந்தோஷமாக இருந்து விட்டு வருகிறான் என்று நினைத்து விடாதீர்கள். அவன் போகிற வழியில் தொடங்கி அவன் திரும்பி வருகிற வரைக்கும் சின்ன சின்னதாகவும் பெரிய பெரியதாகவும் அவன் சந்திக்கிற அவமானங்களும் மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் ஏராளமான வழிகளோடு அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இன்று அந்த கடன் கொடுக்க வேண்டும், இந்த செக்குக்கு காசு போட வேண்டும், இந்த இஎம்ஐ கட்ட வேண்டும், அதற்கு கொடுக்க வேண்டும், இவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், வேலைக்காரர்கள் வேலை செய்கிறார்களா என்று பார்க்க வேண்டும், முதலாளி இயேசுவான் என்று பயப்பட வேண்டும், அங்கு இங்கு என்று அவன் ஓடி திரிகிற அந்த மன உளைச்சலோடு வீட்டுக்குள் வந்து சேருகிற பொழுதும் வீட்டினுடைய பிள்ளைகளுடைய ஒட்டுமொத்த குப்பைகளையும் அவனுடைய தலையிலே அள்ளி கொட்டுவது என்றால் உங்களுடைய கணவன் குப்பை தொட்டி அல்ல, உங்களுடைய கணவன் குப்பை தொட்டி அல்ல. துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், உங்களுடைய கணவன்மாருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நிறைய பெண்கள் அதை மறந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களை கையேந்துகிறோம். உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இன்று உங்கள் பெரும் பங்கு இருக்கிறது. உங்களுடைய கணவன்மாருடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துஆ செய்தாக வேண்டும். அது உங்களின் மீது கட்டாய கடமை என்பதை புரிந்து செயற்படுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. والحمد لله رب العالمين.